இந்த போர்வை கூட உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தும். அதாவது போர்வை நம்ம போத்திக்கிட்டு தூங்குறோம்ல, அது கூட உங்களை அடிமைப்படுத்தும். மின்விசிறி உங்களை அடிமைப்படுத்தும். மின்விசிறியிலேருந்து வருகிற காற்று, ஏசி, இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தும். மக்கள் ஏன் காலையில் எழுந்திருக்கிறது இல்லை அப்படின்னா, அதுக்கு மக்கள் கடைபிடிக்கிற வழக்கங்கள் தான் காரணமாக இருக்குது. காலையில் எழுந்திக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை தான், ஆனால் எழுந்துக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த போத்திக்கிட்டு தூங்குறதுனால, போர்வையை போத்திக்கிட்டு நல்ல கதகதப்பாக தூங்குறதுனால நம்ம ரொம்ப நேரம் தூங்குகிறோம். தூக்கத்துக்கு அடிமையாகிறோம். அந்த தூங்குவதற்கே அடிமையாகிறோம். நமக்கு தேவைக்கு அதிகமாகவே தூங்குகிறோம். எப்படி தேவைக்கு சாப்பிட்ணும் அப்படி தானே, தேவையாக தான் சாப்பிட்ணும். ஒரு ஆள் நமக்கு என்ன தேவையோ அதை தான் சாப்பிட்ணும். தேவைக்கு அதிகமாகவே சாப்பிட்றாங்களா, அப்போ சாப்பாட்டுக்கு அடிமையாகும் போது தான் அந்த தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தூக்கமும் சரி, தேவையான அளவு தான் தூங்கணும். தேவைக்கு அதிகமாக தூங்கக்கூடாது, அது நமக்கு கேடாக மாறிவிடும். தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதற்கு தேவைக்கு அதிகமாக தூங்குவதற்கு என்ன காரணம்? இப்போ தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன காரணம்? அதுக்கு நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், நூடுல்ஸ், ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி மாமிசம், மீன், முட்டை, இந்த மாதிரி உணவுகள் தான் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதற்கு நம்மை கட்டாயப்படுத்துகிறது, பழக்கப்படுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது. தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணம். அதனால் என்ன ஆகுது? உடல் பருமன் அதிகமாகுது, உணவு செரிமான குறைபாடு ஏற்படுகிறது, இப்படி பலவித பிரச்சனை வருது. அதே மாதிரி தான் அப்போ தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா தேவைக்கு அதிகமாக தூங்கவும் செய்வீங்க. அதாவது எதெல்லாம் உண்ணக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நாம் எதையெல்லாம் உண்ணக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா நமக்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவோம். தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றவங்க தேவைக்கு அதிகமாக தூங்கவும் செய்வாங்க. அந்த தூக்கம் அவங்களுக்கு தேவையாகவும் இருக்குது. ஏன்னா தேவைக்கு அதிகமாக அவங்க சாப்பிட்ருக்காங்க. அப்போ அதெல்லாம் உடம்புல நிறைய வேலை நடக்கும். செரிமான வேலை நடக்கும். உள்ள ஒரு பெரிய வேலை நடக்கும். ஏன்னா நிறைய சாப்பிட்றீங்க நீங்கள். பிரியாணி, பூரி, இட்லி, தோசைன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டு தொலைக்கிறீங்க. அப்போது கஷ்டமாக இருக்குது. அதை செரிமானம் பண்ணுறதும் கஷ்டம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, பப்ஸு, இந்த மாதிரி உணவுகளை செரிமானம் பண்ணுறதும் கஷ்டம். அப்போ உள்ளுக்குள்ளே நிறைய வேலை நடக்கும்போது அப்போது உங்களுக்கு நிறைய தூக்கமும் தேவைப்படுகிறது. இப்படி அளவுக்கு அதிகமாக அப்போ தான் பகலில் காலையில் எந்திக்க முடியாது. அதனால் காலையில் எந்திக்கணும்னா நம்ம எதை சாப்பிட்ணுமோ அதை தான் சாப்பிட்ணும். அப்போ தான் காலையில் எந்திக்க முடியும். அப்போ நம்ம தேவைக்கு அதிகமாக தூங்குறதுக்கு என்ன காரணம்? தேவைக்கு அதிகமாக தூங்குறதுக்கு இந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற சாப்பாடு, எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம தேவையில்லாமல் தூங்குவோம். தேவைக்கு அதிகமாக தூங்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா தேவைக்கு அதிகமாக நம்ம தூங்க வேண்டிய அவசியம் இருக்குது. தேவைக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் சாப்பிட்டா நம்ம தேவைக்கு அதிகமாக தூங்கி தான் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப நிறைய வேலை உடம்புக்குள்ளே நடக்கும். அதனால் தேவைக்கு அதிகமாக நம்ம தூங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நேரம் காலையில் ரொம்ப நேரம் தூங்குகிறோம் அப்படின்னா, மத்தியானமும் தூங்குகிறோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு அதிகமாக தூங்குகிறோம் என்று பொருள். அப்போ தேவைக்கு அதிகமாக தூங்குவதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். தேவைக்கு அதிகமாக தூங்குறதுக்கு என்ன காரணம்? தேவைக்கு அதிகமாக தூங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு இந்த உணவுகள் மிக முதல் காரணம் உணவு தான். தேவைக்கு அதிகமாக தூங்குவதற்கு நம்ம காலையில் ரொம்ப நேரம் 7-8 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் உணவு. இந்த தானிய உணவு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, இதுதான் தேவைக்கு அதிகமாக தூங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. தேவைக்கு அதிகமாக, அதாவது நிறைய நேரம் தூங்க வேண்டிய அவசியம் வருது. அதுவும் ஒரு தேவையாக மாறிவிடுகிறது. ஏன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம். மாமிசம், மீன், முட்டைன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடு. ஒரு உண்ணாவிரதமே இருக்கிறது கிடையாது. 3 வேளை, 4-5 வேளை சாப்பிட்டுட்ருக்காங்க. பப்ஸு, கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவுகளை செரிமானம் பண்ணுறதும் கஷ்டம். அதனால் நிறைய ஓய்வு உடம்புக்கு தேவைப்படும். ஒரு மயக்க நிலைக்கு போயிடுறோம். பாம்பு ஏதாவது பெரிய எலியை முழுங்கிடுச்சுன்னா அது செரிமானம் பண்ணுற வரைக்கும் அது அங்கேயே கிடக்கும், மயங்கி போய் கிடக்கும். அது மாதிரி தான் மனுஷங்களும் நிறைய சாப்பிட்றதுனால அவங்க ஒரு மயக்கத்திலே இருக்காங்க. அதனால் அளவுக்கு அதிகமாக தூங்குறாங்க. அளவுக்கு அதிகமான தூக்கம் அவர்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ அதுக்கு இன்னும் உதவியாக இருக்கிறது எதுனா, அளவுக்கு அதிகமாக தூங்கணுமா, அதுக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பது தான் என்னது? போத்திக்கிட்டு தூங்குறது. போத்திக்கிட்டு தூங்குனீங்கன்னா நீங்கள் நல்லா அளவுக்கு அதிகமாக தூங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு தடையே இல்லாமல், இடையூறுகளே இல்லாமல் தூங்குவீங்க. எந்த இடையூறும் வந்துடக்கூடாது. நிறைய நேரம் தூங்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா போத்திக்கிட்டு தூங்குனீங்கன்னா நிறைய நேரம் தூங்குவீங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டு தூங்குறீங்க, நல்லா வெயில் காலத்தில் நல்லா ஃபேன் போட்டிங்கன்னா அப்போவும் உங்களுக்கு நிறைய நேரம் தூங்குவீங்க. உங்கள் தூக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு உங்களுக்கு உதவுகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் தூக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த போத்திக்கிட்டு தூங்குறது, அப்புறம் ஃபேன் போட்டு மின் விசிறி போட்டு தூங்குறது, அது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் ஒரு அளவு தான் தூங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து போத்திக்காதீங்க. நல்ல தரை விரிப்பை மட்டும் நல்ல பாய், ஒரு பாய்க்கு 2 பாய் கூட விரிச்சுக்கோங்க. குளிர்காலமாக இருக்கா, ஒரு பாய் விரிச்சுக்கோங்க. குளிர்காலம் வந்து நல்ல ஒரு பாய்க்கு 2-3 பாய் கூட விரிச்சுக்கோங்க. தரையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாய் கூட போட்டுக்கலாம். ஏன்னா குளிர்காலத்தில் வந்து இந்த தரையோட குளிர்ச்சி உங்கள் உடம்புக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வெறும் கோரப்பாய் விரித்து படுத்திங்கன்னா தரையில் உள்ள குளிர்ச்சி உங்கள் உடம்புக்கு ஈஸியாக கடத்தப்படும், ஈஸியாக வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு மூக்கடைப்பு ஏற்படும். அப்போ தரை குளிர்ச்சி என்பது உங்கள் உடம்புக்கு படக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாய் கூட விரிச்சிட்டு அது மேலே ஒரு 2 கோரப்பாயை விரிச்சிக்கிட்டு அது மேலே ஒரு 2 பெட்ஷீட்டை விரிச்சிக்கிட்டு அது மேலே நீங்கள் படுத்துருங்க. படுத்திங்கன்னா குளிர்காலத்தில் போத்திக்காமல் படுங்க. ஃபேன் எதுவும் போடக்கூடாது. நல்ல அந்த ரூமில் வெளியில் நல்லா காற்றடிக்கும். அந்த காற்று உள்ளே வராத அளவுக்கு நல்ல ஒரு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு கூட வெளிக்காற்று உள்ளே வந்து போகணும். அதுதான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் போத்திக்காமல் படுக்கணுன்னா நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. போத்திக்காமல் படுத்திங்கன்னா தூங்குகிற நேரம் அது உங்களுக்கு தூக்கம் வர உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் தூங்குவீங்க, தேவைக்கு அதிகமாக தூங்க மாட்டீங்க. அந்த உடம்புக்கு எந்த அளவுக்கு தூக்கம் தேவையோ அந்த அளவுக்கு தூங்கிட்டு டக்குன்னு முழிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூங்கணுங்கிற எண்ணமே வராது. அதுக்கு என்ன வழின்னா இந்த மாதிரி போத்திக்காமல் தூங்க பழகுங்க. அதே நேரத்தில் அதுக்காக வெறுந்தரையில் வந்து மழை காலத்தில் வந்து குளிர்காலத்தில் வந்து வெறுந்தரையில் படுத்துக்கிட்டு அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மழை காலம் என்பது குளிர்காலம் என்பது வெறுந்தரையில் படுக்க முடியாது. அதனால் வெறுந்தரையில் நிறைய குளிர்ச்சி இருக்கும். அந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு கடத்தப்படக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு பிளாஸ்டிக் பாய், அப்புறம் ஒரு 2 கோரப்பாய், அதுக்கு மேலே ஒரு 2 பெட்ஷீட் விரித்து மெத்தையிலையும் படுக்கக்கூடாது. மெத்தையில் படுக்கிறது உடம்புக்கு வலி ஏற்படுத்தும், உடம்பு வலிக்கும், உடல் நல குறைபாட்டை ஏற்படுத்தும். மெத்தையில் படுக்கக்கூடாது. அதனால் தரையில் தான் படுக்கணும். அப்போ தான் நல்லா தூக்கமே வரும். அதுவும் ஒரு பிளாஸ்டிக் பாய், குளிர்காலங்களில் ஒரு பிளாஸ்டிக் பாய் விரிச்சிட்டு 2 கோரப்பாய் விரிச்சிட்டு அதில் 2 பெட்ஷீட்டை விரிச்சிட்டு பெட்ஷீட்டை போத்திக்காமல் படுத்து தூங்குங்க. பெட்ஷீட்டை போத்திக்காமல் நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் தேவையோ அவ்வளோ நேரம் தான் தூங்குவீங்க. அதுக்கு மேலே உங்களால் தூங்க முடியாது, முழிப்பு வந்துடும். அதே நேரத்தில் நீங்கள் நல்ல பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிட்டு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையில்லாத வகைக்கு தூங்குவீங்க, அளவுக்கு அதிகமாக தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த தூக்கத்துக்கு அடிமையாகிடுவீங்க. தூக்கங்கிற ஒரு தேவை, அந்த தேவைக்கு நீங்கள் அந்த தேவையை பூர்த்தி பண்ணணுமே தவிர பூர்த்தி பண்ணிவிட்டு விடுபட்டுருணும். தேவைக்கு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடணும். தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி தேவைக்கு தூங்கிட்டு அப்புறம் விழிப்பு வந்து விட வேண்டும். தேவைக்கு அதிகமாக தூங்குறீங்கன்னா அது காரணம் என்னென்னா, தேவைக்கு அதிகமாக தூங்குவதற்கு இந்த மாதிரி போத்திக்கிட்டு தூங்குறது ஒரு காரணமாக இருக்கிறது. போத்திக்கிட்டு தூங்குறது, அப்புறம் வந்து ஃபேன் மின்விசிறி போட்டு தூங்குறது, ஏசி போட்டு தூங்குறது, இதெல்லாம் மின்விசிறிங்கிறது போத்துவதற்கு ஒரு காரணமாகவும் கூட இருக்கும். இது மாதிரி ஏசிங்கிறது வந்து குளிரூட்டப்பட்ட அறை, அது வந்து போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த இயற்கையை நம்மளை வந்து தூங்கவும் வைக்கும், எழுப்பவும் செய்யும். இயற்கையை என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நல்லா உடல் உழைக்கிறோம், ஓடி ஆடி விளையாடுறோம், வயலில் இறங்கி விவசாய தொழில் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா நடக்கிறோம், ஓடுறோம், இப்படி உடலுக்கு நல்ல உழைப்பு கிடச்சுன்னா நம்ம போத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. போத்திக்காமல் கூட நமக்கு தூக்கம் வரும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் மின்விசிறி போடக்கூடாது. போத்திக்காமல் தூங்கணுன்னா மின்விசிறி போடக்கூடாது. போடாமல் தூங்கினா தான் உங்களால் குளிர்காலத்தில் வந்து போத்திக்காமல் தூங்க முடியும். அதனால் போத்திக்கிட்டு தூங்குவதற்கு என்ன காரணமாக இருக்குன்னா, மின்விசிறி போடுறது, ஏசி போடுறது, இதெல்லாம் வந்து போத்திக்கிட்டு தூங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் மின்விசிறி போடக்கூடாது. ஏசி பயன்படுத்தாமல் தரை விரிப்பு நல்லா இருக்கணும். தரை விரிப்பு வந்து நல்ல இந்த தரையில் உள்ள குளிர்ச்சி அந்த பாய் வழியாக உடம்புக்கு கடத்தப்படக்கூடாது. அதனால் அடியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே 2 கோரப்பாய், அப்புறம் 2 பெட்ஷீட்டு போட்டு நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா நீங்கள் வந்து அது மாதிரி தலையணை இல்லாமல் தூங்குவதற்கும் பழகிக்கொள்ள வேண்டும். ஏன்னா தலையணையும் ஒரு மெத்தை தானே. மெத்தையில் படுக்கக்கூடாதுன்னா அப்போ தலையணையும் ஒரு மெத்தை தானே. அப்போ தலைக்கு மட்டும் மெத்தை, உடம்புக்கு வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி தானே அது. அதனால் தலையணை இல்லாமல் படுக்க வேண்டும்.
தலையணை இல்லாமல் மெத்தை இல்லாமல் படுக்க வேண்டும். ஏன்னா தலையணையும் உங்களை அடிமைப்படுத்தும். தலையணையில் படுப்பது, போத்திக்கிட்டு தூங்குறது, பெட்டில் படுக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களை அடிமைப்படுத்தும். பெட்டில் வந்து படுத்தா உடம்பு தான் வலிக்கும் பெட்டில் படுத்தாக்க. அதனால் தலையணையில் படுத்துக்கிட்டு தூங்குறது வந்து அப்போ தலைவலிக்கு காரணமாக கூட இருக்கும். ஒரு உடம்பு ஏன் பெட்டில் படுத்தா உடம்பு வலிக்குது அப்படின்னா அதில் நல்ல ஓய்வு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் பெட்டில் படுத்தா உடம்பு வலிக்குது. அப்போ தலைவலி அப்போவும் வந்து நீங்கள் தலையணையில் படுக்கும்போது தலையிலையும் வலி இருக்கும். எப்படி பெட்டில் படுத்திங்கன்னா உடம்பெல்லாம் வலிக்கும். அப்போ தலையணையில் படுத்திங்கன்னா தலை வச்சு படுக்கும்போது தலையெல்லாம் வலிக்க தான் செய்யும். அது நமக்கு தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம அடிமையாகி கிடக்கிறோம். இந்த தலையணைக்கு அடிமையாக கிடக்கிறோம். தரையில் படுப்பாங்க, ஆனால் தலையணை வச்சு படுப்பாங்க. தலையணை இல்லாமல் தூங்குறவங்க ரொம்ப குறைவு. தலையணை இல்லாமல் வெறும் தரையில் தலை வச்சு படுக்கிறது ரொம்ப குறைவு. அதனால் தலையணையிலையும் படுக்கக்கூடாது. தலையணையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பெட்டை எப்படி பயன்படுத்தக்கூடாது அது மாதிரி தலையணையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. தலையணை, போர்வை, போத்திக்கிட்டு தூங்குறது இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தும். நம்ம வந்து தேவையான அளவு தான் தூங்கணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்படாமல் நான் எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா உடற்பயிற்சி செய்யணும், ஓடி ஆடி விளையாடணும், இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ களைச்சி போய் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு போர்வே தேவையில்லை. களைச்சி போய் நீங்கள் தூங்குறீங்கன்னா உங்களுக்கு போத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உடம்புக்கு அந்த தேவையான தூக்கங்கிறது வந்து களைப்பு இருக்குல்ல, அதுவே உங்களை வந்து ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்துரும். அந்த தேவையான அளவு தூக்கம் என்பது உடம்புக்கு தேவையான தூக்கத்தை தூங்கி விட்டீர்களே என்றால் அப்படி தானாக விழிப்பு வந்துவிடும். அதிகாலையிலே விழித்து விடுவீர்கள். அதனால் அதிகாலையில் விழிப்பதற்கு எது காரணமாக இருக்குது? போத்திக்கிட்டு தூங்குறது ஒரு காரணமாக இருக்குது. தலையணையில் தூங்குவது ஒரு காரணமாக இருக்குது. பெட்டில் தூங்குறது ஒரு காரணமாக இருக்குது. மின்விசிறி போட்டுக்கிட்டு ஏசி பயன்படுத்துவது, மின்விசிறி பயன்படுத்துவது, போத்திக்கிட்டு தூங்குறது, போர்வையை வச்சு போத்திக்கிட்டு தூங்குறது, அப்புறம் தலையணையை வச்சு தலையணை வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறது, இதெல்லாம் வந்து நாம் அளவுக்கு அதிகமாக தூங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக தூங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னது? ஆரம்ப காரணம், மூல காரணம் இது. இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், இந்த உணவுகளை சாப்பிட்றது தான் ஒரு அளவுக்கு அதிகமாக நம்ம தூங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிட்டா இது வந்து செரிமானம் செய்வதற்கு சிரமமான உணவுகள். இந்த மீன் உணவுகள், முட்டை உணவுகள், மாமிச உணவுகள், அப்புறம் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதெல்லாம் வந்து செரிமானம் செய்வதற்கு சிரமமான உணவுகள். இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான தூக்கம் நம்ம உடம்புக்கு தேவையாக இருக்குது. களைச்சி போகுது. இதெல்லாம் இந்த உணவுலாம் சாப்பிட்டா செரிமானம் பண்ணி அது ரொம்ப சோர்ந்துருது உடம்பு. அப்போ ரொம்ப நேரம் தூங்க வேண்டிய அவசியம் வருது. அதனால் இதெல்லாம் தவிர்த்து விட்டு தேவையான தூக்கம் தான் நம்ம தூங்கணும்னா அதற்கான வழி தான் என்னது? இந்த தானிய உணவு, அரிசி, தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், பழங்கள், காய்கறிகள், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், பயிர் வகைகள், கடலைகள், தயிர், தேனும் மோர், பால், தேன், இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அளவான தூக்கம்தான் தூங்குவீங்க. அதிகாலையில் விழித்துக் கொள்வீர்கள். அப்புறம் வந்து என்ன, போத்திக்காமல் தூங்கணும். அப்புறம் தலையணை வச்சிக்காமல் தூங்கணும். பெட்டில் படுக்கக்கூடாது. மின்விசிறி பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் வந்து ஏசி பயன்படுத்தக்கூடாது. இதை கடைபிடிக்க வேண்டும். இப்போ வந்து போத்திக்காமல் தூங்குறது வந்து குளிர் நிறைந்த பனி பிரதேசங்களில் சாத்தியமானா அங்கே சாத்தியம் இல்லை. அங்கே போத்திக்கிட்டு தான் ஆகணும். நான் தமிழ்நாட்டிலே மார்கழி மாதம் நம்ம போத்திக்க வேண்டிய அவசியம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன மாதம்னா, இப்போ டிசம்பர் மாதத்தில் நான் இதை பேசிகிட்ருக்கேன். டிசம்பர் மாதம் இல்லை, நவம்பர் மாதம் 25 நான் இதை பேசிகிட்ருக்கேன். நவம்பர் 25 இந்த நிலவரப்படி போத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே டிசம்பர் மாதம், மார்கழி மாதம்லாம் எப்படி இருக்குன்னு போக தான் தெரியும். அது போத்திக்காமல் தூங்குனீங்கன்னா தேவையான அளவு தான் தூங்குவீங்க. உங்கள் உடம்புக்கு தேவை வரும்போது உங்கள் போத்திக்கலைன்னா கூட உங்கள் உடம்பு தூங்கிடும். எப்போ உடம்புக்கு தேவை போதுங்கிற அளவுக்கு முடிஞ்சுதோ அப்போ நம்ம எழுந்திரிச்சிரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா போத்திக்கக்கூடாது. போத்திக்காமல் தூங்குறது நீங்கள் வந்து அதிகாலையில் விழித்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். தேவையான அளவு தான் தூங்குவீங்க. தேவைக்கு அதிகமாக தூங்குறதுக்கு ரொம்ப இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறீங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெளிச்சம் விடியறது கூட, அந்த விடியும் போது ஏற்படுகிற வெளிச்சத்தை கூட நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த போத்திப்பாங்க. போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா வந்து அதிகாலையில் இப்போ காலைல நம்மளை எழுப்புவது எது? அந்த விடிஞ்சிருச்சுனாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போ அந்த விடிஞ்சிருச்சுங்கிறது நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா போர்வை இழுத்து போத்திக்கிட்டு
விடிஞ்சிருச்சுங்கிறது தெரியாது. போர்வை எடுத்து போத்தும்போது நமக்கு ஒரு இருட்டு உள்ளுக்குள்ளே போர்வைக்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம ஒரு இரவில் தூங்குறதா நம்ம நினச்சிக்கிட்டு விடிஞ்ச பிறகு நம்ம தூங்கிட்டு இருப்போம். அதனால் ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு, அளவுக்கு அதிகமாக தூங்குறதுக்கு நான் என்ன காரணம் அப்படின்னா, இந்த போத்திக்கிட்டு தூங்குறது ஒரு காரணமாக இருக்குது. கதகதப்பாக தூங்குறது, உடம்பில் உடம்புக்கு தேவையான இப்போ உடம்புக்கு தேவையான தூக்கத்தை தூங்கணும் அப்படின்னா, உடம்பில் களைப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஓடி ஆடி விளையாண்டு வயலில் உழைச்சிட்டு நம்ம படுத்து தூங்குறோம் அப்படின்னா நமக்கு உடம்பு களைப்பாக இருக்குமா, அப்போ நம்ம குளிராக இருந்தால் கூட தூங்கிடுவோம். உடம்புக்கு தூக்கம் தேவைன்னா நம்ம எப்படியாவது தூங்கிடுவோம். அந்த தூக்கம் தேவை முடிஞ்ச பிறகு டக்குன்னு முழிச்சிரும். அதை எழுப்புறது எது காரணம்? சுற்றி இருக்கிற குளிர் தான். ஒரு குளிர்காலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மழைக்காலம், நீங்கள் உடம்பு நல்லா பகல் நேரத்தில் நல்லா வேலை செஞ்சு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு வயலில் வேலை செஞ்சுட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரே களைப்பாக இருக்குது, ஒரே டயர்டாக இருக்குது. அப்போ நீங்கள் உடனே படுத்து தூங்கிடுவீங்க. படுத்துக்கிட்டு போத்திக்கலைன்னா கூட உங்களுக்கு தூக்கம் வந்துடும். போத்திக்கலைன்னா கூட உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் உடம்புக்கு தேவையான அளவு தூக்கம் தூங்கிட்ட உடனே உங்கள் தேவை முடிஞ்சுது. உங்கள் தேவையான அளவு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா டக்குன்னு முழிப்பு வந்துடும். காரணம் என்னென்னா, நீங்கள் போத்திக்கலைன்னா மட்டும்தான் அந்த மாதிரி முழிப்பு கண்டிப்பாக வரும். போத்திக்கலைன்னாக்கா உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு தூங்கிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு தூக்கமே வராது, டக்குன்னு முழிச்சிருவீங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, சுற்றி இருக்கிற குளிர்ச்சி என்பது உங்களை எழுப்பிவிடும். அந்த குளிர்ச்சிங்கிறது என்னென்னா, சுற்றி இருக்கிற குளிர் இருக்குல்ல, அது உங்களை தூங்க விடாமல் செய்யும். அப்படிப்பட்ட வலிமை அதுக்கு உங்களை எப்பவும் விழிப்போடு வைத்திருக்கும். அந்த குளிர்ச்சியோட தன்மை என்னென்னா, எப்போவும் உங்களை விழிப்போடு வைத்திருக்கும். அதையும் தாண்டி தூங்கணும் அப்படின்னா, அந்த குளிர்ச்சியையும் தாண்டி நீங்கள் தூங்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல களைப்பு இருக்கணும். நல்ல பகலில் ஓடி ஆடி வேலை செஞ்சு அந்த களைப்பு இருக்கணும். உடல் உழைப்பில் ஈடுபட்ட களைப்பு உங்கள் உடம்புல இருக்கணும். உடம்பெல்லாம் வலிக்கணும், தூங்கலாம் போகணும் தோணும். அப்படி தூங்குனீங்கன்னா நீங்கள் போத்திக்காமல் கூட தூங்கலாம். போத்திக்காமல் தூங்கும்போது உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் தூங்குவீங்க, அதுக்கு அதிகமாக தூங்க மாட்டீங்க. டக்குன்னு அந்த சுற்றி இருக்கிற அந்த குளிரே உங்களை எழுப்பி விட்டுரும். உங்களுக்கு களைப்பு நீங்கும் போது நீங்கள் எழும்பிடுவீங்க. தூக்கத்திலிருந்து விழித்து கொள்வீர்கள். அப்போது குளிர்காலத்தில் கூட நம்ம போத்திக்காமல் தூங்கணும்னா, நல்ல குளிர்காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல உடல் உழைப்பு அதிகமாகணும். குளிர்காலத்தில் நம்ம வெயில் காலத்தில் உடல் உழைப்பு குறைவாக இருக்கும். அதுவே குளிர்காலத்தில் நம்ம உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி நம்ம உழைக்க மாட்டோம். குளிர்காலத்தில் நம்ம அதிகமாக உழைக்கணும், அதிகமாக உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். அப்போ தான் என்னென்னா, போத்திக்காமல் தூங்குவதற்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கும். போத்திக்காமல் தூங்கணுன்னா இவ்வளோ காரணங்களை நம்ம நல்ல உடல் உழைப்பு களைத்து போய் தூங்கினால் நம்ம போத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. போத்திக்காமல் தூங்கலாம். போத்திக்காமல் தூங்கும்போது உடம்புல உள்ள நல்ல களைப்பு எல்லாமே உடம்பை விட்டு போயிடும். உடம்பு ஒரு புத்துணர்ச்சி அடையும். தேவையான அளவு தூங்கி முடித்த உடனே உங்களுக்கு விழிப்பு வந்துவிடும். அதுதான் அந்த போத்திக்காமல் தூங்குறதுல. போத்திக்காமல் தூங்கும்போது மின்விசிறி போடக்கூடாது. மின்விசிறி போட்டிங்கன்னா உங்களால் போத்திக்காமல் இருக்க முடியாது குளிர்காலத்தில். அது மாதிரி ஏசியும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு இயற்கையான அந்த சூழ்நிலையில், தட்பவெட்ப நிலையில் நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கணும். வெளியில் ஒரே நேரத்தில் ஒருவேளை குளிர்காலத்தில் வெளியில் நல்லா காற்று அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஜன்னல்லாம் மூடிக்குங்க. அப்போ தான் அந்த போத்திக்காமல் தூங்குறதுக்கு ஒரு வழி ஏற்படும். போத்திக்காமல் தூங்குனீங்கன்னா நீங்கள் அது அளவுக்கு அதிகமாக தூங்க மாட்டீங்க. அதாவது உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கம் கிடச்சி முடித்த உடனே டக்குன்னு விழிச்சிருவீங்க, டக்குன்னு முழிப்பு வந்துடும். அதிகாலையில் விழித்து கொள்வதற்கு இதெல்லாம் இவ்வளோ காரணங்கள் இருக்குது. அதிகாலையில் விழிக்கணும்னா அதுவே பெரிய 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 அறிவு தேவையாக இருக்குது. அதிகாலையில் விழிப்பது மூட நம்பிக்கை நிறைந்தவர்களால் அது முடியாது. முட்டாள்களுக்கு அது சாத்தியமில்லை. அதிகாலையில் அதிகாலையில் விழிக்கிறீர்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக புத்திசாலியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்களால அதிகாலையில் விழித்து கொள்ள முடியும். அதிகாலையில் விழித்து கொள்வதற்கு அவ்வளோ பெரிய நடைமுறைகள் இருக்குது. நடைமுறைகளை பின்பற்றினால்தான் அதிகாலையில் விழிக்க முடியும். கட்டுப்பாடு உடையவர்களால் மட்டும்தான் அதிகாலையில் விழிக்க முடியும். கட்டுப்பாடு இல்லாதவர்களால் அதிகாலையில் விழிக்க முடியாது. 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு 9 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க. 8 மணிக்கு படுக்கிறது ரொம்ப நல்லது. 9 மணிக்கு படுங்க அப்படின்னு நான் சொன்னேன். 9 மணிக்கு 8 மணிக்கே கூட படுத்துருங்க. 8 மணிக்கு படுத்துட்டிங்கன்னா 8:30க்கெலாம் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதிகாலையில் விழித்து விடுவீர்கள். ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க. ரொம்ப லேட்டாக படுத்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க. 10-11 மணிக்கெலாம் படுத்திங்கன்னா அதிகாலையில் 7 மணி வரைக்கும் உங்கள் உடம்புக்கு தூங்கி தான் ஆகும், வேறு வழி இல்லை.
அதனால் 8 மணிக்கு 8:30க்கே படுத்து தூங்கிடுங்க. அப்போ அதிகாலையில் விழித்துக் கொள்வீர்கள். விழித்துக்கொண்டு நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதனால் அதிகாலையில் விழிப்பதற்கு இவ்வளோ விஷயங்கள். அது மாதிரி இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதிகாலையில் விழிக்கணும், ஏன் விழிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட உங்களுக்கு, அந்த விழிப்புணர்வு கூட வராது. ரொம்ப நேரம் தூங்க தான் ஆசைப்படுவீங்க. 7-8 மணி நேரம் தூங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதிகாலையில் நீங்கள் இந்த தானிய உணவு இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா மாமிசம், மீன், முட்டை இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப நேரம் தூங்க தான் தோணும். அப்போது என்னாகும், சோம்பேறி ஆகிடும் வாழ்க்கையில். அதனால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமென்றால் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் அதிகாலையில் நம்மளால் எழுந்திருக்க முடியும். உணவு கட்டுப்பாடு தேவை. போத்திக்கிட்டு படுக்கக்கூடாது. உணவு கட்டுப்பாடு தேவை. அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அதிகாலையில் நம்மளால் எளிதாக எழுந்திருக்க முடியும். சிரமம் இல்லாமல் அந்த தூக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. அதிகாலையில் நம்ம எழுந்திருக்காமல் இருக்கிறது என்ன காரணம்? தூக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க மக்கள். அந்த மாதிரி அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே போகுது. தூக்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அது பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்காங்க. விடியக்கூடாது. தூக்கத்துக்கு யாராவது இடைஞ்சல் ஏற்படுத்திட்டாங்கன்னா விடிஞ்சிச்சுனால அந்த விடியல் மேலே கோபம் வந்துடும் மக்களுக்கு. இந்த சூரியன் மேலேயே கோபம் வந்துடும். டக்குன்னு இப்போ தான் தூங்கினேன், அதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ தான் படுத்து தூங்கினப்பா, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. பொசுக்குன்னு விடிஞ்சிருது. இந்த சூரியனோட தொல்லை தாங்க முடியல. எப்போவும் இருட்டாகவே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். இரவாகவே இருக்கணும், நீண்ட இரவு வேண்டும் அப்படிங்கிற ஆசை கூட வந்துடும் தூக்கத்துக்கு அடிமையாயிட்டிங்கன்னா. அதனால் தூக்கத்துக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்போ தான் அதிகாலையில் விழித்து கொள்ள முடியும். அது மாதிரி உழைப்புக்கும் அடிமையாகிடக்கூடாது. தூங்காமல் கொள்ளாமல் ரொம்ப நேரம் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்காம ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த உழைப்புக்கு அடிமையாகிடுவாங்க. எப்படி தூக்கத்துக்கு அடிமையாகிறாங்களோ அது மாதிரி உழைப்புக்கு அடிமையாகிடுவாங்க. அந்த மாதிரியும் ஆகிடக்கூடாது.